ராணிப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்யும் பணி வட்டார போக்குவரத்து துறை சார்பில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைந்துள்ள விளையாட்டு மைதானத்தில் கோடைக்காலம் முடிந்து பள்ளி துவங்கும் நிலையில் 2024இல் நடப்பாண்டிற்கான ராணிப்பேட்டை வட்டார போக்குவரத்து சார்பில் ராணிப்பேட்டை கோட்டளவில் தனியார் பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யும் பணி வட்டார போக்குவரத்து அலுவலர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் வளர்மதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணியினை தொடங்கி வைத்து ஆய்வு செய்த பின்னர் பேசிய மாவட்ட ஆட்சியர் பள்ளி வாகனங்கள் அனைத்தும் தரம் குறித்தும் அதில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள், குழந்தைகளின் பாதுகாப்பு ஆகியவை குறித்தும் ஓட்டுநர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். பிறகு பள்ளி பேருந்துகளில் குழந்தைகள் பாதுகாப்பு சம்பந்தமாக ஏதேனும் குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில் அதனை உடனடியாக நிவர்த்தி செய்தால் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என ஓட்டுநர்களுக்கு ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்தார். அதேபோல் பள்ளி வளாகங்களில் தினசரி மேற்கொள்ள வேண்டிய பரிசோதனைகள் தவறாமல் மேற்கொள்ள வேண்டும். பள்ளி மாணவ மாணவிகளின் வருங்காலம் உங்கள் கையில்தான் உள்ளது என்பதை உணர்ந்து பொறுப்புடன் பணியாற்ற வேண்டும் என வாகன ஓட்டுநர்களுக்கு சில அறிவுரைகளை வழங்கி பேசினார். தொடர்ந்து கூடியிருந்த அனைத்து ஓட்டுநர்களுக்கும் வாகனங்களில் தீ விபத்து உள்ளிட்ட விபத்து காலங்களில் ஏற்படும் பிரச்சனைகளை கையாள்வது குறித்து ஒத்திகை விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தீயணைப்புத்துறை வீரர்கள் தத்ரூபமான முறையில் நடித்து காண்பித்தனர். நிகழ்வில் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் மனோன்மணி மற்றும் அரசு அதிகாரிகள், ஓட்டுநர்கள், தீயணைப்பு வீரர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.